ஆமாண்டா, அதுக்கிட்ட நோய் நேரம் கேள்வி கேட்காதீடா. இல்லப்பா, என்ன தலையில பொட்டியோட புதுசா வந்து நின்னா கேட்காம என்ன பண்ணுவாங்க? ஏன் பார்த்தா அதுவும் அழுதுகிட்டுல வந்து நிக்கிற? முல்ல, உனக்கு என்னாச்சு? யார் வந்திருக்கிறதா? வேற யாரு? உன் மாமியார் தான். ஏன் என்னவா? இப்போ வந்திருக்கு. அது பொட்டிங்கய்யுமா? எப்பா, என்னம்மா? இப்படிதான் கேட்பாளுவன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கு தான் வரலன்னு சொன்னேன். நான் அஞ்சலி வீட்டுக்கே போறப்பா. இங்க பாரு, அவங்க தான் அந்த வீட்டுல வந்து நீ வந்துட்ட. சரி, அவங்க தான் விரட்டிட்டாங்கன்னு ஊர்ல சொல்லும். நானும் நீ சேர்ந்து விரட்டிட்டேன்ல பேசும். எனக்கு அது என்னமோ சரிப்பட்டு வரல. இத்தனை பேர் இருந்து நீ போய் அங்க இருக்கிறது நல்லாவா இருக்கு? இரு. முல்ல சும்மா எப்பவும் அப்படித்தானே பேசும். என்னப்பா சொல்றிய? ஒன்னும் புரியல. யார் விரட்டினதா? கௌதமே, அங்க ஏதோ மல்லிகாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்திருக்கு. அதுல என்னமோ சண்டை போல. என்ன சண்டை ஏது சண்டைலாம் எனக்கு தெரியல. அந்த அக்கில் இது கோச்சுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு பொடி நடையா நடந்து போக நான் வழியில வரும்போது பார்த்தேன். என்னம்மா இப்படி பொட்டியை தூக்கிட்டு போறேன்னு கேட்டேன். அதுக்கு நான் என் மக வீட்டுக்கு போறப்பா, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நீ ஏன் நினைச்சு பாரு. அடக்கடவுளே, அப்பத்தாக்கு வந்த சோதனையா இது? ஏன் அப்பத்தா அந்த அளவுக்கு உன்னை விரட்டினது யாரு? வேற யாரு? அந்த மல்லிகா தான்டா. மல்லிகா சித்தியா? மல்லிகா சித்தினா நீ ஏதாவது பேசுறனாலே நடுநடுங்குமே. மல்லிகா சித்தியா உன்னை விரட்டி இருக்க போகுது? ஏன் அப்பதான் இப்படி எல்லாம் பொய் சொல்ற? எனக்கு தெரியும். யாருக்கிட்ட சொன்னாலும் என்னையத்தான் பொல்லாதவம்பிய. அவளெல்லாம் எல்லாரும் நல்லவன் தான் சொல்லுவிய. ஏன்னா நான் அப்பையிலேருந்து பொல்லாதவளை போயிட்டேனே. அவள் தான் நல்லா நடிச்சு நடிச்சு நல்லவளாக இருக்காளே. அதனால எல்லாருக்கும் அவள் தான் நல்லவளை தெரியும். நான் பொல்லாதவளை தான்டா தெரிவேன். என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும் அப்பதா. விஷயத்தை சொல்லுவோமா? வேண்டாம். இந்த அம்புக்குட்டி வீட்டுக்கு போனதுனால தான் நம்ம சண்டை போட்டோன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாது. ஆமாம், எதையும் சொல்லக்கூடாது. ஏதாவது வேறு விஷயத்த போட்டு விட்ருவோம். இல்லை, அந்த விஷயத்த சொன்னோம்னா அம்புக்குட்டியும் இங்கேருந்து விரட்ட சொல்லிடுவா. வேண்டாம். அது ஒன்றும் இல்லைப்பா. சோறு தண்ணி ஒழுங்கா ஆக்க மாட்டேங்கிறா. குழம்புல ஒழுங்கா உப்பு போட மாட்டேங்கிறா. பொரியல்ல ஒழுங்கா உப்பு போட மாட்டேங்கிறா. என்னடி இந்த மாதிரி சமைக்கிறேன்னு கேட்டதுக்கு, ஏ கிளவி, நான் இப்படி தாண்டி சமைப்பேன், இப்படி தாண்டி பண்ணுவேன், நீ தின்னா தின்னு திங்கலனா போ கிளவி அப்படின்னு சொல்றாப்பா. இதுதாப்பா சண்டை. இல்லையே அப்பதா, மல்லிகா சித்தி இந்த மாதிரி பேசவே பேசாது. நீ என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கும் தெரியல. தெரியும்டா, தெரியும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கதை விடுற மாதிரி தான் தெரியும். யாரும் நம்ப மாட்டீங்கப்பா, யாரும் நம்ப மாட்டீங்க. எப்பா, நான் போகிறேன் பெரியவனே. மா நீ இரு. டே கௌதம, அதுவே மனசு நொந்து போய் நொறுங்கி போய் வந்திருக்கு. அதை நம்ம வீட்ல இனிமே வச்சுக்குவோண்டா. அது பாட்டுக்கு நம்ம வீட்ல இருக்கட்டும்டா. எதுக்குடா ஆள் ஆளுக்கு அதை கேள்வி கேட்குறியா? இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே ஆள் ஆளுக்கிட்டே ஒன்னொன்னையும் வம்ப கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். யாருக்கிட்டடி இன்ன வரைக்கும் நான் வம்ப கட்டி விட்டுட்டு இருக்கிறேன்? இல்லத்தே, சொல்கிறேன் ஒரு இதுக்கு. எனக்கு தெரியும் பொண்டாட்டி இப்படி தப்பா பேசுவா. இல்ல, அரைஞ்சனு வை, பல்லெல்லாம் கலண்டு பார்த்துக்கா. உள்ளதை தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுக, அதனால. எங்க அம்மாவை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? முல்ல, ஒழுங்க வாய் அடக்கி பேசு சொல்லிட்டேன். நானே இங்கே உடம்பு முடியாமல் கிடக்கிறேன். நீங்கள் வேற ஏன் வதைய வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? விடுமா, அப்பத்தா இருந்தா இருந்துட்டு போகுது. அதுக்கும் இங்க இருக்கிறதுக்கு உரிமை இருக்குத்தானே. என்னதான் இருந்தாலும் அது மகன் வீடு இல்ல. எங்க எங்க இவளுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாளுக. ஆள் ஆளுக்கு நீ விரட்ட தான் பார்க்குறாளுகளே தவிர இந்த கிழவிக்கு இங்கே உரிமை இருக்குன்னா சொல்றாளுக. ஒழுங்கா இருந்தா என்னத்துக்கு சொல்ல போறோம்? ஏண்டி இப்படி பேசுறிய எல்லாரும்? நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வராதா? ஏன் வரப்போகுது? நம்ம ஒழுங்கா வாயை வச்சுட்டு இருந்தோம்னா எதுக்கு சண்டை வரப்போகுது? எதுக்கு இந்த விளைவு வரப்போகுது? சரி விடுங்க விடுங்க, நம்ம அப்பத்தா தானே, இருந்துட்டு போகுது. ஏன் அப்பத்தா? நீ பேசாத. ஆமா, நான் பேசக்கூடாதா? இல்லத்தா இல்லத்தா, பேசு பேசு. ஐயோ, வாட்டுக்கு வீட்டை விட்டு விரட்டிவிட்டான்னா போச்சு. ஏமா, இது ஒரு கிழக்கால ரூம் ஒன்று சும்மா தான் கிடக்குது. அதுல ஒரு கட்டிலும் தான் போட்டு வச்சிருக்கிறேன். நீ அந்த ரூம்ல போய் இருந்துக்க, படுத்துக்க, தூங்கிக்க என்ன. ஆ சரியா. அப்பா உன்னை தேட மாட்டாரா? என்ன ஏன் தேட போறாரு? இந்த மல்லியாதான் பார்த்துக்குவா. நேரத்துக்கு சோறு போட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லாம் பண்ணிக்கிடுவா.
அம்புட்டு பண்ணி வச்சிருக்குது. உனக்கு கூட தாத்தாவை பார்த்துக்க இடம் கொடுக்காம அவ்வளவும் அதுவே பார்த்துக்குது. உனக்கு என்ன அப்பத்தா வலிக்குது? ஆ, பேசுனா கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே நீ? ஏன்டா கௌதமும் உன் வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுங்கிறியா நீ? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா. நீ இரு, என்னமோ பண்ணு. ஒரு இதுக்கு சொல்றேன். இப்ப மல்லிகா சித்தி மேல பழிய போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டு ஆக்கும். கௌதமு, பேசாம இருறா வாய் வச்சுக்கிட்டு. வந்தது வந்துருச்சு. இனிமே ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு நான் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியும்? சரி இருன்னு வாயை வச்சுட்டு இருங்க. சரி, நான் போறப்பா வெளியில. நான் இங்க இருந்தேன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் வம்புதான் என்னத்துக்கு. ஏமா நீ போ, அழுது மூஞ்சிலாம் வீங்கின மாதிரி இருக்கு. போய் நீ படு போ. ஆ சரியா. இங்கே பாருங்க, கிளவி இங்கே வந்து இருந்துக்கிட்டு ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு போட்டு விட்டுக்கிட்டு ஏதாவது நோட்டம் மாற்றுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாளே வீட்டை விட்டு வரட்டுப்படுவேன்னு சொல்லிவிட்டேன். இல்ல என்ன ஜென்மமா இருப்பியோ தெரியல. பின்னாடி உனக்கும் இந்த கதிதான், மறந்துடாத. உனக்கும் ஒரு மயம் இருக்கேன். இப்படி விட்டு விட்டு வரட்டா என்ன பண்ணுவ? ஆ, ஏதோ பெரிய மனுஷியா அப்படித்தான் இருக்குங்க. வயசாயிருச்சுனாவே அதெல்லாம் கண்டுகிட்டு இருந்தா சும்மா இருக்க முடியுமா? முல்ல, வந்தது வந்ததுதான். இனி இங்கதான் இருக்கும். அதை யாரும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஏங்க, நான் இப்படி முடியாம கிடக்குறேன், நீ ஏன்னு கேட்டீங்களா? ஏன்? ஏன்னா யானை இழுக்கிறியா? கௌசியை போய் பார்த்தேங்க. ஒரு நாளாவது அவளை போய் பார்த்துட்டு வரையலா? நானே தான் போறேன், வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரவும் மாட்டேங்கிறிய. கௌசி நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்காளா? வேலைக்கு போயிட்டு இருக்கா தெரியுமா? என்னது, வேலைக்கு அமுச்சு விட்டுட்டு இருக்கானா பிள்ளையா? ஆமாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துதான் குளிர் காய்ச்சி எடுத்து படுத்திருக்கேன். எவ்வளவு துமுறு இருக்கு, நீ என்ன ஏதுன்னு கேட்டியா? கேட்டுதான் வாரே. அவளே சொல்றா, என் குடும்பம் இனி நான் என்ன பண்ணாலும் நீ கேட்கக்கூடாது, நான் வேலைக்கு போக தான் செய்வேன். அரவிந்த் மட்டும் சம்பாரிச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நானும் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை பார்க்க முடியும், அப்படி இப்படின்னு பெரிய மனுஷி மாட்டுக்கு பேசுறா. அவள்கிட்ட நான் என்ன பேசுறது, அந்த பையன்கிட்ட என்ன பேசுறது? ஆனால் நல்லா தான் வச்சிருக்கிறாங்க அவளை, ஒரு வேலையும் பார்க்க விடாம. எவ்வளவு துமுறு இருக்கணும் அவனுக்கு, பிள்ளைய வேலைக்கு அமுச்சு விட்டுட்டு இருக்கான். கடவுளே. ஏப்பா போனா என்ன, வேலைக்கு படிச்சுதானே இருக்கு, போட்டு விடுங்க. கஷ்டம்னு வந்தா வேலைக்கு போய் தானேப்பா ஆகணும். இல்லடா, இருந்தாலும் என்னடா பாவம்டா அந்த பிள்ளை. அந்த பிள்ளை தான் நானே குடும்பத்தை பார்த்து சமாளிச்சுக்கிருவேன்னு சொல்லுது இல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு, விடுங்க பார்த்துக்கிறட்டும். ஏ அருவி, ஏ அருவி, லீலவா அருவி, எங்க நீ அருவி? ஏன் கிருஷ்ணா, எதுக்கு இப்ப இவ்வளவு கோவம்? அருவி உள்ளதான் இருக்கா, வருவா. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு நிக்கிற? அருவி எங்கன்னு கேட்டேன் அண்ணி. அதைத்தானே நானும் கேக்குறேன், எதுக்கு அருவியை கேக்குறேன்னு சொல்லு. அண்ணி, அருவியை கூப்பிடுங்க. அருவி வெளியில வா. அவ வருவா, நீ என்னத்துக்குன்னு சொல்லு. அவ வரட்டும், நான் அவளையே கேட்டுக்கிறேன். என்னங்க? ஒன்ன எதுக்குங்க இப்ப என்ன அடிக்கிறியா? எதுக்கு ஒன்னு அடிக்கிறேனாவா? இங்க பாரு கிருஷ்ணா, அண்ணி நீங்க பேசாம இல்லைங்க. எதுக்கு இப்ப அவளை அடிக்கிறா? அத கூட நான் கேட்க கூடாதா? தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க கிருஷ்ணா. ஒரு மாசமா இருக்க பிள்ளை இப்படிதான் போட்டு அடிக்கிறதா? எதுக்கு அப்ப அவளை அடிக்கிறா? எல்லாம் ஒரு காரணமா தான். யாரால எங்க அம்மா வீட்டை விட்டு போச்சு? அருவி உன்னால தானே, உன்னால தானே. சொல்லு, வாய் தெரிது. அப்படியே அமைதியா நிக்கிறா. இங்க பாருங்க, அவங்களா போனதுக்கு நீங்க தேவையில்லாம என்ன அடிக்கிறது தப்பு சொல்லிட்டேன். நானும் அப்ப உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னேன், அவங்கள தான் நாங்க போனாங்க. தேவையில்லாம என்ன அடிக்கிறீங்கல்ல? யார் சொன்னது கிருஷ்ணா? யார் சொன்னது? உங்க அம்மா என்னாலதான் போச்சு, அவளால போச்சுன்னு நீ எப்படி சொல்லலாம்? இல்லவே இல்லையே, அவளால ஒண்ணு போகவே இல்லையே, என்னாலதான் வீட்டை விட்டு போச்சு. இப்ப அதுக்கு என்ன கிருஷ்ணா? இல்ல நீ, எனக்கு தெரியும். அருவியால தான் எங்க அம்மா போனுச்சு, உங்களால கிடையாது. யார் சொன்னது அருவியால அப்படின்னு? என்னையாலதான் போனுச்சு. அருவியாலன்னு சொல்றா? வந்தது வராதது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு. தேவையில்லாம அருவியை பிடிச்சு அடிக்காத. இங்க பாருங்க அண்ணி, எனக்கெல்லாம் தெரியும். நீங்க அமைதியா நில்லுங்க. எல்லாமே காரணம் அருவிதான், அருவினால தான். இப்ப எங்க போச்சு, என்ன ஆச்சு, எங்க இருக்கு ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாம இப்ப எங்க போய் நான் தேடுவேன் சொல்லுங்க. அஞ்சலிகிட்ட கேட்டா அஞ்சலி வீட்டுக்கு வரவே இல்லைங்கிறா. என்ன சொல்ற கிருஷ்ணா? அஞ்சலி வீட்டுக்கு போகலையா? அவங்க அக்கா வீடு, அவங்க பிறந்த வீடு அங்கதான் கேட்டு பாத்தியா? எங்க மாமா வீட்லயும் கேட்டாச்சு, பெரியம்மா வீட்லயும் கேட்டாச்சு. ஒருத்தருமே வரவே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப எங்க அம்மா எங்க போயிருக்கும் சொல்லுங்க. அப்ப கோவம் வருமா வராதா? அப்ப யாரால? இந்த அருவினால தானே அது வீட்டை விட்டு போனுச்சு. இல்லைன்னா போயிருக்குமா சொல்லுங்க நீ. அதுக்கு என்ன அவளை போட்டு திமி திமினி இப்படிதான் அடிப்பியா? மாசமா இருக்குன்னு கொஞ்சமாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இங்க பாரு, அவளை அவங்க வீட்டுல இருந்து இழுத்துட்டு வந்துருச்சு உடனே. அதுக்காக தான் என்ன கோவம் வந்து திட்டினேன். அதுக்காக தான் போனுச்சு. அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் தான் பேசுனதுனால தான் போனுச்சு.
உங்க அம்மா எங்க போகுது வந்துரும். பாரு அருவி, உனக்கு வேணா அசால்ட்டா இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது. உன்னோட அம்மாவா இருந்தா உனக்கு தெரியும், என்னோட அம்மா இல்ல, எங்க போய் தேடுவேன் சொல்லு நீயே. நான் வேணா எங்காவது போய் தேடுவாங்க. எங்கேயும் நீ தேட போ வேணாம், எனக்கு தெரியும் எல்லாம். இப்பதான் வீட்டை விட்டு அனுப்பிச்சது இல்லாம தேடுறாங்களாம், அப்பதான் பெருசா பண்ணதெல்லாம் நான் திரும்ப திரும்ப நீ அவளை பேசுறது தப்பு சொல்லிட்டேன். என்ன எதுவும் பேச முடியாது அடிக்க முடியாதுன்ற காரணத்துக்காக அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிற பேசுற அவ்வளவுதானே. நீ தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கிய, நான் எதுக்கு உங்களை அடிக்கணும் பேசணும்? எனக்கு தெரியும் கிருஷ்ணா நீ பண்ற வேலை. அதனாலதான் நீ என்ன எதுவும் பேச முடியாது அடிக்க முடியாதுன்றதுக்காக தான் அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையில இருந்து எனக்கு ஒரு எல்லாம் புரியுது. சரி கிருஷ்ணா விடு. இப்ப என்ன எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எங்க இருந்தாலும் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை விட்டுட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். அனி, நான் அருவியை பேசிட்டு இருக்கேன், உங்களை நான் பேசல. நீங்க எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு என்னமோ வார்த்தையை விடுறியா? நீங்க எதுக்கு இங்க இருந்து போகணும், நானே போய்க்கிறேன். ஏன் கிருஷ்ணா நீ தானே கஷ்டப்பட்டு அப்பையில இருந்து சம்பாரிச்ச? என் புருஷன் ஒன்றும் கிடையாது, அவன் குடிக்காரன். அக்கா இவர் தான் புரியாம பேசுறாரு அப்படின்னா நீங்க ஏங்கா அது இதுன்னு பேசிட்டு இருக்கியா? விடுங்கக்கா பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும். எங்க போயிட போகுது? நீ வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு எங்க போக போகுது நான் சொல்லிக்கிட்டு இருக்கா? அவங்களா போனதுக்கு நாங்க எப்படிங்க வீட்டு விட்டு போன்னு சொல்லுவோம்? யாராவது அப்படி சொல்லுவாங்களா? அதுவா போனதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உனக்கு என்ன அக்கறை? நீ அப்படித்தான் சொல்லுவ. இப்போ நான் எங்க போய் தேடுவேன், எப்படி தேடுவேன், எதுவுமே பொண்ணுமே புரிய மாட்டுக்கு. ஃபோன் இருந்தா கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம், அதுவும் இல்லை. அதோட ஃபோன் எங்க நீ? அப்பவே நான் தேடினேன், வீட்டிலே வச்சுட்டு போயிடுச்சு. ஃபோனையும் வீட்டில் வச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கு எப்படி இப்போ கான்டாக்ட் பண்ணுறது, அது எங்கே இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒன்றுமே புரியல. அப்போ ஒரு மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? இருந்தாலும் ஒரு அளவுதான் கிருஷ்ணா, அப்படியெல்லாம் பேசாத. ரவி, எங்கள் அம்மா மட்டும் கிடைக்கல, நீ தொலைஞ்ச சொல்லிட்டேன். இன்னுமா கோவம் வருது இவனுக்கு? எடி ரொம்ப அடிச்சிட்டானோ? ஆமாக்கா வலிக்குது. ரொம்ப தான் திமிரா இருந்துக்கிறான். சரி பாவம் அந்த பிள்ளை, இந்த பிள்ளையை போட்டு அடிச்சிட்டேன். எல்லாம் என்னால தாண்டி.